சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. ஸோ இது 12 மந்த் சார்ட்டு. மார்க்கெட்டு ஹையர் ஹையில் இருக்குது. இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கொடுத்துருப்பேன், என்ட்ரி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு அர்ஷான் லைன் சூஸ் பண்ணுங்கள். அர்ஷான் லைன் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஹை. ஓகேங்களா? மறுபடியும் இந்த அர்ஷான் இதை சூஸ் பண்ணுங்கள். இந்த லோ சூஸ் இதை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு 3 மந்த் சார்ட். த்ரீ மந்த் சார்ட் கொடுத்துட்டு இல்லை மந்த்லி சார்ட் கொடுங்க. ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னு நமக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்தது தான் ப்ரீவியஸாக. இந்த லோ. ஓகேங்களா? இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? எடுத்திருக்கேன். மார்க்கெட் இப்போ நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்டையும் நோட் பண்ணிக்கேன். அடிஷ்னல் சூஸ் பண்ணிட்டு இந்த லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது என்ன பார்த்துருப்போம், ரீடெஸ்ட் பாயிண்ட்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் போயிட்டு டே சார்ட் கொடுங்க. லாஸ்ட் வீக்லாம் அனாலிசிஸ் பண்ணது பிரேக் அவுட்டு. இது என்ட்ரி சப்போர்ட்டில், இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்திருக்கும் ப்ரீவியஸாக. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்றத செக் பண்ணணும். இது கொடுக்குறேன், ஃபுல் இது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, லோ. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ப்ரீவியஸ் லோ. அதே மார்க்கெட் என்ன இருக்குது, ஐஎஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஹை 28,600. மறுபடியும் நமக்கு இந்த ப்ரீவியஸ் லோ வந்திருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இருக்கும், அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் மந்த்லி சார்ட் கொடுங்க. ப்ரீவியஸாக வந்து இங்கே நமக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு மந்த்லியில். ஓகேங்களா? மந்த்லி சார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக லைன் ட்ராப். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ண ஆக்சுவலாக இந்த ப்ளூ லைன்ஸ் இருக்குல்ல, 20,000. ஓகேங்களா? 20,000, 28, 20,395, 20,600, 599. ஓகேங்களா? 21,132, 21,550, 21,817, 22,039, 22,982, 23,196, 23,425, 23,542,
23,662, 23,983, 24,919, 25,547, 25,987, 26,165, 26,563, 26,861, 27,228, 27,364, 27,537, 27,930, 28,612. ஓகேங்களா? இதான் லெவல்ஸ் ஆக்சுவலாக. மார்க்கெட் வந்து இந்த ஹை வந்து இருக்கும். சார்ட்டோட காட்டுறேன், ஜஸ்ட் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு 28,612 இந்த ஹை வந்த மார்க்கெட் என்ன இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கிளியரா இருக்கா? ஹையர் ஹை மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். இந்த சின்னதாக வந்து ஒரு ரீடேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஹையர் ஹை மூவ் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன். கரெக்டாக அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இந்த ஹை. ஓகேங்களா? இந்த ரெட் லைன், இந்த ரெட் லைன்லாம் கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் எடுத்துக்கங்க. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மறுபடியும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இந்த ஹை மறுபடியும் சின்னதாக இங்கே வந்து என்னது டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஒரு அக்யூமுலேஷன். ஓகேங்களா? 23,000. ஸோ இந்த 23,400 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் நமக்கு இங்கே சின்ன அக்யூமுலேஷன் இருக்குல்ல, ஓவரால் வந்து லோ 22,239. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து என்ன ஆகலாம் அடுத்தது அப்படின்னா, இங்கே என்ன கொடுக்குறேன், ஒரு ரீடெஸ்ட்மெண்ட். லோ டு ஹை இதை டெலிட் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஹைட் பண்ணியிருக்கேன். மற்ற நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டு லோ டு ஹை. ஸோ 0.618 மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, நமக்கு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கும். ஓகேங்களா? 23,661. ஓகேங்களா? 0.786. ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகலாம், மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா மறுபடியும் நமக்கு அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஓவரால் வந்து 4,300 பாயிண்ட் வந்து என்ன இருக்குது, நமக்கு டவுனாக இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ, 4,300 பாயிண்ட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகலாம்னா சின்ன ஒரு ரெக்கவரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் மந்தில் ஒரே மாதத்தில் 4,300 பாயிண்ட்டு டவுன் ஆகிருக்கு. என்ன ஆகலாம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் என்ன இங்கேருந்து ஆக்சுவலாக
ட்ரெண்ட் லைன்ல ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரேக் அவுட்டு ட்ரெண்ட் லைனு. அடுத்து என்ன இருக்கும்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்பு பார்த்துட்டோமா, இதோட டார்கெட்டு மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக வீக்லி சார்ட்டில் மாற்றுங்க. வேறு டெலிட் கொடுக்குறேன். டே சார்ட் வீக்லி சார்ட்டில் கிடைக்கல. ஸோ இதில் ஃபிப்பு டார்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, ரீச் ஆகிருக்கு 26,944. எவ்வளோ? 26,944. நமக்கு அதை ரீச் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் இன்னுமே அங்கேருந்து என்ன இருக்குது, டவுன் ஆகிருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலான்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் டார்கெட் வேறு இருக்கும். மந்த்லி 3 மந்த்ஸில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு பேட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும், சார்ட் அனலைஸ் பண்ண தெரியணும். மார்க்கெட் வந்து அடுத்து எப்படி மூவ் ஆகிருக்குன்றதை ஜஸ்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டு கொஞ்சம் டைம் 6 மந்த்து ஏதாவது ஒரு மேஜரான நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா ஸோ மேஜர் ஸ்டாப் லாஸை இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 22,22,60. ஓகேங்களா? இது மேஜர் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்து வந்து கொஞ்சம் ஹியூஜ் ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டர்ன்ஸ் வந்து எதுவும் நமக்கு கிளியராக இல்லை. ஆக்சுவலாக இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வெயிட்டிங் ஒரு 1 or 2 months வந்து என்ன ஆகலாம், சின்ன ஒரு கரெக்ஷனில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ 3 months சார்ட் என்ன மேஜராக என்ன இம்பேக்ட் ஆகுன்றது நமக்கு லாஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த இம்பேக்ட் தான் இருக்கும் மேபி நியூஸஸ்னால். பிஸ்னஸில் கொஞ்சம் அடியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பிஸ்னஸ் எப்படியா இருந்தாலுமே என்ன ஆகும்னா ரன் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான டவுன் ஆகிறதுக்கான இது இருக்கும். $4,000 பாயிண்ட் ஸ்மால் ரெக்கவரி கொடுக்கலாம். ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா கூட இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே இருக்கா ட்ரெண்ட் லைன். இதை பேஸ் கூடயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த மெத்தட்லவும் இது பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இந்த லோ அண்ட் ஹை இது பண்ணீங்கன்னா மேட்ச் ஆகாது. இது ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது என்ன, ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருந்தேன், இலியாட் கான்செப்ட் காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட்டு. ஸோ அப்படின்றப்போ இந்த ஹை ஸோ இந்த இதில் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு. ஓகேவா?
இந்த லோ, இந்த ஹை இதுல தான் இருக்கு. மேஜரா இது நமக்கு என்ன இம்பாக்ட் பண்ணணும்னா நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றத விட பிரேக் அவுட்னால என்னன்னா, இந்த பிரேக் அவுட் நான் உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன். ஓகேங்களா? இது எத்தனாவது பிரேக் அவுட்? 1 2 3 4 ஃபிஃப்த் பிரேக் அவுட் தான் இது ஆக்சுவலா. ஓகேங்களா? பிரேக் அவுட்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 2 3 டைப்ஸ் இருக்கு. டே சார்ட்லயே போயிடலாம். ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுங்க. பிரேக் அவுட்ன்றப்போ இதோட டார்கெட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். இந்த லோ டு ஹை இது இந்த லெவலுக்கான டார்கெட் பிலோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நம்ம எல்லாமே இங்கே கிராஷ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, ஆனால் இது மார்க்கெட்டோட என்ட்ரி இது இல்லை ஆக்சுவலா. இந்த ஹை தான் என்ட்ரி. ஆஃப்டர் வந்து இதோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட் நமக்கு. இங்க வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா உங்களுக்கு ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ மறுபடியுமே இதை ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டோட டார்கெட்னா 22,000 தான் லாஸ்ட் ஹோப்பு. ஸோ 24,000 இருக்கு, இன்னொரு 2,000 படாததுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து லோ டு ஹை. ஓகேங்களா? ஸோ இது உள்ள மார்க்கெட் இருக்கு இப்போ உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே ரன் ஆகலை அப்படின்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியுமே டவுன் ஆகிறதுக்கான லோ இருக்கும். கொஞ்சம் நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சுவலாக வந்து பேட்டர்ன்ஸும் அண்ட் நியூஸஸ் இந்த டைமில் வந்து பேட்டர்ன்ஸு நான் சார்ட்டை வந்து வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும். திடீர்னு மேஜராக என்ன பெரிய நியூஸஸ் இதெல்லாம் கண்ட்ரி வார்ஸ்ன்றப்போ டிபெண்ட் வந்து நியூஸஸ் என்ன பேனிக்ன்றது ஆல்ரெடி நான் காமிச்சேன்ல. இதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட் இருந்ததுக்கும் இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆனதுக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மந்த்லி சார்ட்டு, ஒரு மந்தோட கேண்டில் நமக்கு இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன லெவல்ஸ் வேணா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அடாப்ட் பண்ண முடியும். இந்த ஒரு கேண்டில்ல எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்கன்றீங்க ஆக்சுவலா. சின்ன சின்னதாக இப்படி இதுவானா பரவாயில்ல. ஒரே கேண்டில் ஆக்சுவலாக 4,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும்ன்றதை வெயிட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு அளவுக்கு சேஃபாக எக்ஸிட் ஆகிருப்பாங்க உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஹோல்டு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1 மந்த் தான். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றப்போ ரொம்ப இதோட வேல்யூ ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது சும்மாலாம் இல்லை, நியர் லேக்ஸில் போயிடும் ஆக்சுவலாக. இந்த ஒரு கேண்டிலோட வேல்யூ 4,000 பாயிண்ட்ன்றது நல்ல ஆக்சுவலாக செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா வெயிட் பண்ணி ஹோல்டு ரெக்கவரி ஆகிடுன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் வந்து சான்சஸ் கொடுத்துருக்காரு. கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கு ஃபினான்ஸ் மார்க்கெட்டு. இங்கே என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க, இதை நான் கொஞ்சம் டெலீட் பண்ணுறேன். பயர்ஸ் டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே. இந்த கேண்டில் இருக்குல்ல, பயர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மிடில் தான் முடியுது. இந்த வீக் அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த லோ அப்கமிங் டேஸில் நீங்கள் அந்த லோவை எடுத்துக்கிட்டாலும் இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே போயிட்டு இந்த கேண்டிலோட லோ இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. பை எடுக்கிறீங்கன்னா மினிமம் ரிஸ்க்கு 24,000 இருக்கு. 24,000 மார்க்கெட் லோ வந்து 23,420, ஒரு 600 பாயிண்ட். ஓகேங்களா?
இதையும் பிரேக் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்துடும். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி இதுதான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு வீக்லி டெலிட் கொடுக்குறேன். 6 மந்த்து 1 மந்த்து ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, நமக்கு டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. ஓகேங்களா, வீக்லியில் ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்டு. இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலாக சின்ன ஒரு கரெக்ஷன், பையர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. டே சார்ட்டு பியூராகவே சைட்வைஸ் மார்க்கெட், ஹையர் ஹை, இங்கே என்ன இருக்குது சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ஹை இந்த லோ, ஓகேங்களா, இது உள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும் பையட் லோ செல்லட் ஹை. ஸோ இந்த பொசிஷனில் எடுத்துக்கோங்க. பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேஜராக டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ மேஜராக வந்து இப்போதைக்கு இன்னுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரு ஆகுறது வந்து என்னதுன்னா ஹைலி ரிஸ்க்கு. ஓகேங்களா, உங்களால் ஃபண்டை வந்து நான் போடுற கேபிட்டல் வந்து லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் ரிஸ்க் எடுக்கிறேன், மறுபடியும் லாஸ் என்னால் ரெக்கவரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா. இல்லை அப்படி நான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மறுபடியும் அக்குமேஷன்னா எனக்கு தெரியும்ல, டிஸ்ட்ரிபியூஷன் அக்குமேஷன், அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அக்குமேஷன் தான் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த கேபிட்டலை வந்து ஹை ரிஸ்க்காக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் ப்ராஃபிட், லோ ரிஸ்க், ஹை ரிட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இது ஆனால் நியூஸஸும் சரி ஹையர் டைம் ஃப்ரேமும் சரி நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டில் யார் இருக்காங்கன்னா பேரிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணல, நான் சஜஸ்ட் பண்ணல, பை என்ட்ரிக்கான சஜஷன் இல்லை லாங் டைம். ஓகேங்களா, மிட் டைமில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி வேணால் ஷார்ட் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதாவது லோயர் டைம் ஃப்ரேம், இன்ட்ராடேன்னு சொல்லுவோம்ல, அந்த டைம் ஃப்ரேமில். ஸோ டே அண்டு அந்த அனாலிசிஸில். இதுவே நீ ஹோல்டிங் போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதை அங்கே அக்யூமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டை, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படி அதுக்கும் நீங்கள் அடுத்த பாயிண்ட்டு, அதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அது ஹை ரிஸ்க்காக கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ இருக்க லெவல்ஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதர்வைஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, டவுட் இருக்குன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட்லேயோ இல்லை மெயிலையோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணுக்கா டவுட் வேணும் அப்படின்னா மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலான்னா வேறு ஷார்ட் டைமில் வார் நியூஸஸ் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.